பட்டியல்னு நீங்க எடுத்தா கோடிக்கணக்கா இருக்கும். யாருடைய பெயரும் நினைவில் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்காக கை நீட்டிய ஒரு அன்னை தெரசா அவருடைய மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து நினைக்கப்படுகிறாருன்னா என்னங்க காரணம்? அவர் மனசிலே இருந்த பாசம் அந்த நன்கொடையை புனிதமாக்கி விட்டது. அதுதானே காரணம். அவங்க ராஜா சார் கேக்குறாரு, நீங்க 100 ரூபாய் கொடுத்து ரங்கநாதர் தரிசனம் காட்ட உங்க மனைவியை கூட்டிட்டு போனாதான் ரொம்ப நல்லா தரிசனம் இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்களாம். இது என்ன மதிப்பீடு? இது சுவாமியை பார்க்கறதுக்கு போற போது சில பேர் லைன்ல நிக்கிறாங்க, சில பேர் காசு கொடுத்துட்டு சீக்கிரம் போறாங்க. காசு கொடுக்க முடியாம கியூல நிக்கிறவன் எந்த நம்பிக்கையில சார் நிக்கிறான்? என்கிட்ட காசு இல்ல, ரங்கநாதரை பார்க்க முடியாதுன்னு அவன் ஒத்துனாது திரும்பி போறானா சார்? ஏன் நிக்கிறான் அவன்? காசு கொடுத்தவர்கள் ரங்கநாதரை பக்கத்தில் பார்க்கலாம், காசு கொடுக்காதவர்களை ரங்கநாதர் பார்த்து கொண்டிருக்கிறான்ற ஒரே நம்பிக்கையில தானே சார் அவன் போறான். அவன் என்ன மதிப்பீடுகளை நீங்கள் வளர்க்கிறீர்கள்? நீங்கள் கண்ணதாசன் காசு வாங்கிட்டு தானே கவிதை எழுதினாருன்னு சொல்றீங்க. எத்தனை கவிஞர்கள் வறுமையிலே உழன்று கொண்டு தமிழ் தாய்க்கு சேவை செய்திருக்கிறார்கள். பாரதிக்கு அடுத்த வேளை சோறு இல்லைங்க, அவன் எழுதலையா? அவன் கவிஞன் கவிதை எப்போ வரும் தெரியுமா? வறுமையிலே இருக்கிற புலவனுக்கு தான் கவிதை பிரவாகமாக கொட்டும். பாசம் காட்டுவது என்பது மனித மனத்தினுடைய இயல்பு. எப்படி நீங்க அதை மூடி மறைக்க போறீங்க? நீங்க பணம் தேவையில்லை என்பதே. காமராஜரை பத்தி ராஜா சார் சொன்னாரு. இது அப்ப முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதை சொன்னார். காமராஜரை தெருவுல போற போது, ரோட்ல கார்ல போற போது 2 பிள்ளைகள் வந்து மத்தியான சாப்பாடு நீயா போடுவ என்று கேட்டார்கள். இது சரித்திரத்தில் இடம்பெற்ற சம்பவம். இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது நடக்க முடியுமா? ஒரு அனிதாவினுடைய மரணத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கல்லூரி மாணவர்கள் நினைக்கிற போது 4 பேருக்கு மேல ஒரு இடத்துல கூடக்கூடாது என்றுதான் இன்றைய அரசியல்வாதிகளால் சொல்ல முடிகிறது. ஆனால் நேற்றைக்கு இருந்த ஒரு அரசியல்வாதி ஆடி மேய்க்கிற ஒருவனுக்கு சாப்பாடு போட்டாலாவது அவன் படிக்க வருவானா என்று யோசித்திருக்கிறார் என்றால் இந்த தமிழ் சமுதாயத்தின் மீது அந்த மனிதன் வைத்த பாசம் காரணம் யாருக்கு? எப்படி அந்த ஒரு அரசியல்வாதியை காலங்கள் கடந்து நாம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் இறந்து போன போது சட்ட பாக்கெட்ல 60 ரூபாய் தானே இருந்தது. ஏன் இன்னமும் ஞாபகத்துல இருக்காரு? எத்தனையோ கொடை பணக்காரர்களினுடைய பெயரை எல்லாம் மறந்து விட்டோமே, காமராஜனுடைய பெயரை ஏன் மறக்க முடியல? இந்த மண்ணி மீது பாசம் வச்சு தொலைச்சிட்டாரு அந்த ஆளு. அவ்வளவுதான் விஷயம். பணம் எதையெல்லாம் செய்யும் என்று இவர்கள் பட்டியல் போட்டார்கள். எதையுமே நாங்கள் மறுக்க போவதில்லை. பணம் எல்லாவற்றையும் செய்யும். பணத்துக்கான சக்தி மகத்தானது, நாங்க மறுக்கவே இல்லை. ஆனால் பணத்துக்கான மகத்தான சக்தி என்ன செஞ்சிட்டு இருக்குனாக்க, எதையும் இந்த உலகத்தில் வாங்க முடியும் என்கின்ற பொய்யான நம்பிக்கையை இந்த சமூகத்தில் விதைக்கிறது பணம். அதனாலதான் சொல்றோம், அதை மாற்றுங்கள். பாசத்தின் மீது நம்பிக்கை வைக்க நம்முடைய குழந்தைகளை பயிற்றுவீங்கள். இன்றைக்கு அதுதான் தேவைன்னு சொல்றோம். பணம் எல்லாத்தையும் வாங்கிட முடியும் 4 பேர் சொல்றாங்க. நான் கேட்கிறேன். அவங்களே சொல்றாங்க என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, என்கிட்ட. இவர் சொல்லி இன்கம் டாக்ஸ் ரேட் வந்துரும் போல. நல்ல மனசு 4 பேருக்கும். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கல, பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நிறைய பணம் இருக்கு என்கிட்ட. எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன் சார், என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணும், நீங்க வாங்கி கொடுங்க. ஒன்னே ஒண்ணு வேணும். எங்க அப்பா இறந்து போய் 3 வருஷம் ஆகுது. அவர் எப்ப பாரு ஒரே டிஷர்ட் தான் போடுவார். நாங்களும் திட்டுவோம், ஏப்பா எப்ப பாரு இதே டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு திட்டுவோம். ஆனா அதுதான் ரொம்ப பிடிக்கும், அதே தான் போட்டுட்டு இருப்பாரு. அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த டிஷர்ட்டை நான் எடுத்துக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதை நான் வச்சுக்கினேன். அது கம்மியாயிடுச்சு. நான் எல்லா பணத்தையும் தரேன், எனக்கு அந்த வாசனை வேணும், எனக்கு வேணும். கிடைக்காது சார், பணத்தினால எல்லாத்தையும் வாங்க முடியாது. நீங்க எல்லாரும் இங்க சலாலாக்கு வந்திருக்கிறத பத்தி அவங்க சொன்னாங்க. ஓமானி ரியோல்ஸ் சோ பவர்ஃபுல், நல்லா இருக்கு. டாலரினுடைய சத்தம் இனிமையா இருக்கு. ரியாலினுடைய அந்த கரன்சியினுடைய சுரசுரப்பு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் இந்தியாவில இருந்து கிளம்பி வந்த நாளை நீங்க யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் கிளம்பி வந்த நாளை நீங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் கிளம்பி வந்த நாள் எனக்கு தெரியாது, சக்கரவேல் கிளம்பி வந்த நாள் எனக்கு தெரியும். சக்கரவேல் ஏர்போர்ட்ல நான் இன்னைக்கு பார்த்தேன். என்னுடைய நண்பன், என் கூட படிச்சவர், அவர் முதலாக வெளிநாட்டுக்கு கிளம்பி வந்த நாள்ல அவர் ஏர்போர்ட்ல நான் பார்த்தேன். கலங்கி நின்ற அவருடைய முகம்,
கண்ணீர் சிந்திய அவருடைய மனைவியினுடைய அந்த நடுங்குகிற அந்த குரல். அப்ப அவருடைய குழந்தைக்கு, முதல் குழந்தைக்கு 2 வயசு. அது என்ன நடக்குதுன்னே புரியாம அப்பா எங்கேயோ கிளம்புறாருன்னு பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தையை பிரிய முடியாமல் பிரிந்து அந்த கையை விலக்கிக்கிட்டு கடைசியில சக்கரம் முதல்ல வெளிநாடு போறாரா, சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அம்மா நெத்தியில பெரிய திருநீர் வச்சிருக்கு அவருக்கு. அந்த திருநீரோடு அந்த குழந்தையினுடைய கையை விட முடியாமல் ஏர்போர்ட்டுக்குள்ள, அழக்கூடாது ஆண் அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க இல்ல இந்த நாசமா போற சமூகத்துல, அழக்கூடாது. அழாம வந்த அந்த சக்கரவேலினுடைய அந்த உருவம், அந்த பிம்பம் இன்னமும் நினைவிருக்கிறது. பணம் வேணும், அதுக்கு தான் வந்தீங்க, நாங்க மறுக்கல அத. ஆனா எவ்வளவு இழந்துட்டு வந்திருக்கீங்க. நெருங்கிய சொந்தம் ஒன்று இருக்கிறது, ஒரு திருமணம், போக முடியல. மனசு அந்த நாளில் இங்கே பதைக்கிறது, துடிக்கிறது, இருக்கா இல்லையா? காசோட போய் நீங்க லூலுக்கு போகாம ஊருக்கு திரும்பி போயிட முடியுமான்னு ராஜா சார் கேக்குறாரு. இப்பெல்லாம் லூலுல நீங்க வாங்கிட்டு போற பொருளை ஊருக்கு கொண்டு போகாதீங்க, யாருமே தீந்த மாட்டாங்க. எங்க ஊர்லயே எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி நீங்க ஏமாந்தப்போ அப்படியோ சாக்லேட்டா பர்ஃபியூமா நாங்களும் லூஸ் மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். இப்ப எங்க பிள்ளைகளே கிடைச்சது, அதெல்லாமா அமேசான்ல ஆர்டர் பண்ண $1 எங்க பிள்ளை சொல்லுது. அதனால இனிமேல் லூலுக்குலாம் நீங்க வந்து வாங்காதீங்க எதையும், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆனா லூலுல எல்லாம் நிறைய வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 2 பெரிய பொட்டியோட தான் ஊருக்கு வரீங்க. வந்திருக்கீங்க, அங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அந்த சொந்தக்காரங்க, இந்த சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. சில பேர் ஆர்வமா வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா என்ன கிஃப்ட் நீங்க வாங்கிட்டு வந்தாலும், அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல என் கையால வந்து சாப்பிடுறான்னு ஒரு உயிர் சொல்லுது பாருங்க, அந்த உயிருக்காக தானே நீங்க போறீங்க. ஒருவேளை அந்த உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன இந்தியா, என்ன இந்தியா? தாய் இல்லாத போது தாய் நாட்டுக்கே மதிப்பு கிடையாதுங்க. அந்த பாசம் இருக்கிறதே, அது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னா, இவ்வளவு தொலைவு இருந்து நீங்க பேசுறீங்க. எவ்வளவு தூரம்? இங்க ஓமான் இந்தியாவில இருந்து எவ்வளவு தூரம்? 2000 மைல்ஸ். 2000 மைல்ஸ். முதல் வார்த்தை தான் போன்ல பேசுறீங்க, ஹலோ அம்மா, அவ்வளவுதான் சொல்றீங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் கேக்குது, என்னடா சளி பிடிச்சிருக்க, தூங்கலையா நேத்திக்கு, ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? எப்படி 2 இதயமும் ஒரே பீட்ல எப்படி துடிக்க முடியும்? 55 டிகிரியில வெப்பத்துல வேலை செய்கிற எங்கள் அரபு நாட்டு சகோதரர்களுடைய வாழ்க்கையை ஐயா போய் பார்த்திருக்கிறார். எங்களால மறக்க முடியாது. முதல் முறை நாங்கள் தோஹாவுக்கு வந்த காட்சி. எல்லாம் பேசியாச்சு, ஊருக்கு திரும்பி போறோம், ஏர்போர்ட்ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் கேட் க்ளோஸ் பண்ண போற நேரத்துல அங்க தரைய தொடச்சிட்டு இருந்த ஒரு சகோதரர் ஐயாவை பார்த்துட்டு அலைய கொலைய ஓடி வந்தார். அவர் வசதி எல்லாம் கிடையாது. எவ்வளவு ஊர்ல வந்து எவ்வளவு கடன் இருந்தா இங்க வந்து தோஹா ஏர்போர்ட்ல தரைய கிளீன் பண்ணிட்டு இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் ஐயாவை பார்த்து ஓடி வந்தார். ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் இருங்கய்யா, இதோ வந்துடுறேன். கேட் க்ளோஸ் பண்ண போறாங்க சார், டைம் ஆச்சுன்னு நான் சொல்றேன், இது வந்துடுறேன்ட்டு எங்கேயோ போனாரு. அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் திரட்டி ஒரு சின்ன பேரிச்சம்பழ டப்பா வாங்கி வந்து ஐயாட்ட கொடுத்தாரு. அந்த காட்சியை நான் இன்னும் மறக்கல, 10 வருஷம் இருக்கும். என்ன சொன்னாரு தெரியுமா? ஐயா, இதை எடுத்துட்டு போங்கய்யா ஊருக்கு, எங்க ஐயாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கியான்னு சொன்னார். மனசுல இருக்கிற பாசம் இருக்கு பாருங்க, அதுதான் பணம் சம்பாதிப்பதற்கே ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒருத்தருமே இல்ல பாசம் காட்டுறதுக்கு, எந்த பயலும் கிடையாது. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, பொண்ணு கிடையாது. உங்களால் இதே வேகத்தோடு பணம் சம்பாதிக்க முடியுமா என்று மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க. யாரும் கிடையாது, செய்யறதுக்கே எதுவும் கிடையாது. எனக்கே நான் ட்ரெஸ் வாங்கிக்கலாம், எனக்கே நான் நகை வாங்கிக்கலாம், எனக்கே நான் வீடு கட்டிக்கலாம், ஒரு ஜனம் கிடையாது. இதே வேகத்தோடு நாம் பணம் சம்பாதிப்போமா என்றால் ஒரே பதில் தான், இல்லை இல்லை இல்லை. மனசுக்குள்ளே நாம் தேடுகின்ற ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, அதெல்லாம் கூட இல்ல, நிம்மதியை, நிறைவை தரவே தராது. அதை தருவதற்கான ஒரே சாதனம் பாசம் மாத்திரம்தான். எனக்காக ஒரு நெஞ்சம் எங்கேயோ துடித்து கொண்டிருக்கிறது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அது கவலைப்படும், எனக்கு மனசு சரியில்லைன்னா அது எனக்கு ஆறுதல் சொல்லும், எனக்கு வெற்றி வந்தா அது ஏறி ஏறி குதிக்கும், எனக்கு தோல்வி வந்தா போனா போறது, நாளைக்கு நீதான் ஜெயிக்க போறன்னு என்னோடு எழுந்து தெம்பாக என்னிடம் பேசும். இப்படி ஒரு உயிர் எங்கேயோ இருக்கிறது என்பதால் தான் நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.